ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் நாம் இன்று பார்க்க இருப்பது 15வது ஆத்திச்சூடி, கிளை பல தாங்கேல். அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தில் எக்கச்சக்கமாக கிளைகள் வளர்ந்துருத்துன்னா என்ன ஆகும்? தன்னால் ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். சின்ன காற்று அடித்தா கூட ஒடிஞ்சு விழுந்துடும் இல்லையா? அந்த ஒரே மரத்தால் நிறைய கிளைகளை தாங்க முடியாது. அதே மாதிரி தான் நாம் மனிதர்களும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவரவர் பணிகளை அவரவர் தனியாக செய்யணும்னு மகாகவி பாரதி கிளை பல தாங்கேல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 4 தம்பிகள் 3 தங்கைகள். அவர் நல்லா சம்பாதிச்சார். கூட்டு குடும்பமாக எல்லாரும் இருந்தாங்க. அத்துணை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். அத்துணை பேருக்கும் தொழில் நிறுவி கொடுத்தார். எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளாக்கினார். இவரே அவங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து கொடுத்தாரு. அதே சமயத்தில் எல்லோரும் அவங்கவங்க தனித்தனியாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணார்? எல்லாரையும் ஒரு நாள் வீட்டில் கூட்டு குடும்பம் இல்லையா, அது கூட்டமாக கூட்டினார். கூட்டி அத்தனை பேரையும் உட்காத்தி வச்சு தம்பிங்க தங்கைகள் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த பாருங்கப்பா, இவ்வளவு நாள் உங்களுக்கு தன் காலில் நிற்கிற சக்தி வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த குடும்பத்தை தனி ஆளாக நின்று தாங்கிட்டு இருந்தேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பெரியவங்க ஆயிட்டீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகள், உங்களோட வேலைகள், உங்களோட வருமானம், இப்படின்னு நீங்கள் தனியாக உங்கள் காலில் நிற்கணும். இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் நான் உங்கள் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பெரிய குடும்பத்தை நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய மரம் பெருசாக வளரும். வளர்ந்தா என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்து நட்டு பக்கத்தில் இன்னொரு மரமாக அதை வளர வைப்பாங்க. அப்போ அது இன்னொரு பெரிய மரமாகி அத்துணை பேருக்கும் பலன் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அவங்க தனித்தனியாக போய் உங்கள் தொழிலை பாருங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனித்து உங்கள் குழந்தை குட்டிங்களை நீங்கள் பெரியவங்களா ஆக்குங்க. எல்லோருக்கும் என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, கிளை பல தாங்கேல். நாம எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலமரமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் நம் பணிகளை நாம் தான் செய்து கொள்ள வேண்டும். நமது வேலைகளையும் பணிகளையும் அடுத்தவர் தலையில சுமத்தக்கூடாது. இதுதான் மகாகவி நமக்கு சொல்லும் முக்கியமான அறிவுரை, கிளை பல தாங்கேல். அடுத்தது நாம 16வது புதிய ஆத்திச்சூடி பார்க்க போறோம். கீழோர்க்கு அஞ்சேல். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.